அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் செவ்வாய் பெயர்ச்சி காரணமாக எச்சரிப்பது என்ன, எதிர்பார்ப்பது என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மிகவும் வலுவாக மங்களக்காரகன், பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் ராசியின் அதிபதியான புதன் எப்படி இரட்டைத்தன்மையை வெளிப்படுத்துகிறாரோ அதே போன்று இரட்டைத்தன்மை கொண்டவராக பார்க்கப்படுகிறார். அவர் இந்த வேளையில் மிகவும் அபரிவிதமாக உச்சபலத்தை 5ஆம் இடத்தில் இழந்தாலும் 6ஆம் இடத்தில் நுழைகிறார். செவ்வாய் 3, 6, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான 6ஆம் இடமான யோகஸ்தானத்திற்குள் நுழைவது மிக பெரிய அளவில் நல்ல மாற்றத்தை இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. உச்சபலத்தை இழப்பது எச்சரிக்கக்கூடிய சில நிகழ்வுகளாக இருந்தாலும் யோகஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் எதிர்பார்ப்புகள் மிக பெரிய அளவில் கைகூடக்கூடிய நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் எச்சரிப்பதை விட எதிர்பார்ப்பது மிகவும் அற்புதமாக கைகூடக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக செவ்வாயினுடைய பெயர்ச்சி இந்த வேலையை மாற்றி கொடுக்க போகிறது. எனவே கன்னிராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் முழுமையாக களைந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அபரிவிதமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும். ருணரோக சத்துருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் அவர் சஞ்சரிப்பதால் மறைமுக எதிர்ப்புகள், பிரச்சனைகள் போன்றவை இந்த தருணத்தில் உறுதியாகவே கட்டுக்குள் வரும். எதையும் முன் யோசனை செய்து சிறப்பான வகையில் கையாளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க போகிறது. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் சற்று தாராளமாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. பல்வேறு வகையான பணிகளை கடைசி நேரத்தில் முடித்தாலும் கூட இனிமை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை குருவின் சுப பார்வையும் 6ஆம் இடத்தில் பதியக்கூடிய வேளையில் முழுமையாக அடுத்த ஒரு மண்டல காலத்திற்கு குரு மங்கர யோகமானது நிறைவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது முற்பகுதியில் குரு சுக்கிர மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கிறது. எனவே பல வகையில் இருக்கக்கூடிய சிரமங்களும் சிக்கல்களும் நெருக்கடிகளும் முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிறப்பான அமைப்பாக இந்த வேலையை மாற்றி கொடுக்க போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய கையில் தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பெரும்பாலான நெருக்கடிகளையும் சிக்கல்களையும் முழுமையாக களையக்கூடிய வேளையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. எதையும் திட்டமிட்டு சரியான முறையில் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் உண்டு. அதோடு மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய காரிய தடையாக இருந்தாலும், ஆரோக்கிய தொல்லை உள்ளிட்ட பல சிக்கல்களை சந்தித்தாலும் அவற்றை முழுமையாக களைந்து முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்ளும் சிறப்பான வேலையாக நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க போகிறது. தேவைகள் கூடிக்கொண்டே செல்லக்கூடிய இந்த தருணத்தில் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய யோகஸ்தானத்தை மிக வலுவுள்ளதாக மாற்றக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் அற்புதமான நல்ல மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான வாய்ப்புகள் வலுவாக கிடைக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்பம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் இந்த தருணத்தில் சிறப்பாக தீர்வு காணப்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. குடும்ப வருமானம் எதிர்பார்ப்பதை விட அபரிவிதமான முன்னேற்றம் நிறைந்தவையாக வளர்ச்சி காணக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது. அடுத்த 45 நாட்களில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட யோகஸ்தானத்தை மிக வலுவாக செவ்வாய் மாற்றுவதால் பண வரவில் இருந்த தடைகள் விலகும், பண வரவு மேம்படுவதோடு குடும்ப வருமானம் உயரும் சிறப்பான தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்கிறார். பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தடையில்லாமல் கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை முழுமையாக களைந்து பரிபூர்ண உடல் சுகத்தை பெறுவதோடு பல பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை முற்றிலுமாக விலக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக மாற்றி கொடுக்க போகிறார். என்றைக்கோப்பட்ட கடன் கவலை அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அவற்றிலிருந்து முழுமையாக வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. பல வகையிலான காரிய தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் விலகுவதோடு எதை செய்தாலும் அதை சரியான முறையில் சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை இந்த தருணத்தில் நிச்சயம் தவிர்க்க முடியும். தசாபதிகள் வலுவாக இருப்பின் நிரந்தர வேலை அமையக்கூடிய முதன்மையான யோகத்தை மங்களக்காரகரான செவ்வாய் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. மறைமுகமாக சில சூழ்ச்சிகளை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. எனவே இந்த தருணத்தில் மறைமுகமான விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் பல பிரச்சனைகளை நிச்சயமாக தவிர்க்க முடியும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சற்று அனைவரையும்
தருணத்தையும் அனுசரித்து செல்வதால் பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் களைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும். தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் பல வகையான சிக்கல்களும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகுகிறது. எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது பல கருத்து வேறுபாடுகளை முற்றிலுமாக நீக்கி தொழில் நிறுவனங்களில் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை செவ்வாய் உருவாக்குகிறாருங்க. சிறு சிறு முதலீடு சார்ந்த பிரச்சனைகள் எழுவதற்கான சந்தர்ப்பம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டாலும் அவை தற்காலிக பிரச்சனையாக இருக்கக்கூடிய சூழலில் அவற்றிற்கு நிரந்தர தீர்வு காணக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு. வியாபாரம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் எதிர்பார்ப்பதை விட அபரிவிதமான வளர்ச்சி காணக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக அமையும். முன்பணம் இல்லாமல் சரக்குகளை கொடுத்து பல பிரச்சனைகளை சந்தித்து வந்த சூழலில் அவற்றிற்கு நல்ல தீர்வு இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. கடைசி நேரத்தில் கை நழுவி சென்றுவிடும் என்று நினைத்த வாய்ப்புகளை கூட இந்த தருணத்தில் சரியாக மேம்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் தொழில்துறையில் உண்டு. கலைத்துறை சார்ந்த பணிகளில் வருமானமும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சற்று தாராளமாகவே இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட உங்களுடைய வசதி வாய்ப்பு மேம்படக்கூடிய சிறப்பான தருணமாக நிச்சயமாக இந்த வேலை அமைய போகிறது. பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் முழுமையாக களைந்து முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. பெரும்பாலும் பல சிக்கல்களையும் சிரமங்களையும் முழுமையாக கடந்த சூழலில் அவற்றில் இருக்கக்கூடிய பல பாதிப்புகளை விலக்கி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் பெரும்பாலும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. லாபத்தை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் அரசியலில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்க போகிறது. உங்களுடைய இன்றைய முதலீடு எதிர்காலத்தில் பல மடங்கு லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பத்தையும் அரசியல் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. தாமதமாக வாய்ப்புகள் கிடைக்கிறது என்று எண்ணி கவலை கொள்ள வேண்டாம். அவற்றால் சிறப்பான வளர்ச்சி உண்டு. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பல சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதோடு குடும்ப பிரச்சனைகள் பாதிக்காத வகையில் சிறப்பான மாற்றம் உண்டு. நிதி சார்ந்த விஷயங்கள் கவலையளித்து வந்த சூழலில் அதிலும் சிறப்பான வாய்ப்புகள் உண்டு. அதோடு மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கும் சிரமங்களுக்கும் இந்த தருணத்தில் நல்ல தீர்வு கிடைக்கும் ஒரு அற்புதமான தருணமாக உறுதியாகவே அமைகிறது. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் பல கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கன்னிராசிக்காரர்கள் உறுதியாகவே வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமானை சென்று தரிசித்து வாருங்கள். நிச்சயமாக எச்சரிப்பதை விட எதிர்பார்ப்புகள் மிக பெரிய அளவில் பூர்த்தியாகும் அற்புதமான நேரமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த தருணம்